ஹாய் டியூட்ஸ். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒருவேளை வார் வந்ததுன்னா, போர் வந்ததுன்னா, எந்த கண்ட்ரி வின் பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். என்னடா திடீர்னு வார பத்தி பேசுற, ஒருவேளை வார் வருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இட்ஸ் 100% வாருக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. பிகாஸ் வார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மற்ற கண்ட்ரி இருக்குல்லங்க. ஸோ அமெரிக்கா, ரஷ்யா, இந்த மாதிரி மற்ற கண்ட்ரி வல்லரசு நாடுகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வரவே கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஒருவேளை வார் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. ஆஃப்டர் சைனாக்கு அப்புறம் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. வார் வந்துருச்சுன்னா கண்டிப்பா மற்ற நாட்டிற்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால கண்டிப்பா வார் வரக்கூடாதுன்னு தான் எல்லா கண்ட்ரில வேண்டிப்பாங்க. நம்ம இந்திய மக்களும் வார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வேண்டிட்டு இருப்பாங்க. இந்திய நாட்டு மக்களும் கிடையாது, பாகிஸ்தான் நாட்டு மக்கள் தான். இந்த வார் வந்துருச்சுன்னா அப்பாவி மக்கள் பல பேர் கொல்லப்படுவாங்க. அது பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி. பட் என்னதான் நடந்தாலுமேப்பா, ஒரு வேளை வந்துருச்சு, ஒரு வேளை பாகிஸ்தான் வாருக்கு வரும்னு சொல்லி துடிச்சிட்டு கூப்பிட்டாங்கன்னா, எந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்படுத்தும். நம்ம கிட்ட எவ்வளவு ராணுவ வீரர்கள் இருக்காங்க, பாகிஸ்தான் கண்ட்ரியில இருக்கிற ராணுவ வீரர்கள், இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு எந்த கண்ட்ரி வின் பண்ணும், ஒருவேளை வார் வந்ததுன்னா எந்த கண்ட்ரி வின் பண்ணுன்றதான் பார்க்க போறோம். இப்ப எதுக்கு இந்த வார பத்தி நான் பேசுறேன்னா, உங்களுக்கே தெரியும், ஏப்ரல் 22 அன்னைக்கு காஷ்மீர் பகுதியில இருக்க பகல்கான்ற ஒரு பிளேஸ்ல நம்மளுடைய ராணுவ ஜெர்சி போட்டுட்டு பாகிஸ்தானியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, டூரிஸ்ட்டுக்காக வருவாங்கல்ல, அந்த பீப்புள்ஸை சுட்டு கொன்னுட்டாங்க. ஒரு 28 பேர் உயிரிழந்துட்டாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு போற எல்லா எல்லையிலுமே பாதுகாப்பு நிறைந்திருக்குங்க. ராணுவ வீரர்கள் மிகப்பெரிய பாதுகாப்போட இருக்காங்க. பல இடத்துல சுட்டும் கொண்டிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான்ல இருக்க ஒரு தலைவர் சுட்டும் கொண்டுட்டாங்க. இந்தியா பதிலடி குடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வான்வெளி, விண்வெளி, கடற்படை, கப்பல் படை எல்லா இடத்துலயுமே எல்லைகள மூடிட்டாங்க. இந்தியாலருந்து நீங்க பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது. பாகிஸ்தான்லருந்து இந்தியாவுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசும் அறிவிச்சது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அரசு அறிவிச்சிருந்து. இதுக்கப்புறம் சிந்து நதி இருக்குல்ல, ஸோ அதையும் இந்தியா பிளாக் பண்ணிட்டாங்க. அதை பிளாக் பண்ணதுக்கப்புறம் பாகிஸ்தான்காரன் சும்மா விடுவானா? அவன் என்ன பண்ணிட்டான், சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டான். இந்த சிம்லா ஒப்பந்தத்தை பத்தி நம்ம இன்னொரு ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வந்துருச்சுன்னா எந்த கண்ட்ரி ஹெகடா இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இந்தியால மட்டும் 140 கோடி மக்கள் இருக்காங்க. 1.4 பில்லியன் பாப்புலேஷன். பாகிஸ்தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 25 crore பீப்புள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இதுல பாகிஸ்தானோட இந்தியா அகேடா இருக்கு. ஆக்சுவலா இந்த உலகத்தோட பாப்புலேஷன்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இதுல ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா கிட்ட 21 lakhs சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் கிட்ட வெறும் 13 lakhs சோல்ஜர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதுலயும் இந்தியா ஹெகடா இருக்கு. துணை ராணுவ படை இதுல 25 லட்சம் இருக்காங்க. துணை ராணுவ படைனா இப்ப இந்த ரிசர்வ் ராணுவ படைன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ராணுவ படைக்கு அடுத்து இவங்க பத்துலனா இந்த ரிசர்வ் படை இருக்குல்ல, இவங்க போயிட்டு அங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல 25 lakhs நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. ராணுவ படையை விட ரிசர்வ் ராணுவ படை நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் 5 lakhs ரிசர்வ் ராணுவ படை தான் இருக்கு. ஸோ இதுல இந்தியா அகேடா இருக்கு. அண்ட் தென் கடற்படை வீரர்கள், அதாவது நேவி ஆபீசர், நேவி வீரர்கள் சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே பவர்ஃபுல் நேவி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட இருக்கு. இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சைனா இருக்குங்க. ஸோ ஏன் நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்னா, இந்தியா ஒரு பெரிய நாடு. சொல்ல போனா மிகப்பெரிய நாடு. அதாவது கடல் வழியா நிறைய கொள்ளையர்கள் நடக்குது. ஸோ கடல் வழி கொள்ளையர்கள்னு சொல்லிட்டு நீங்க படத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இது நடக்கும். இதுக்கு பாதுகாப்பா இந்த நேவி ஆபீசர் இந்த பார்டர் இருக்குல்ல, ஸோ இந்த கடல்ல இருக்க பார்டரை தாண்டி போயிட்டு அங்க யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ரிசர்ச் பண்ணி ரோந்து பண்ற வேலை இருக்கு. இந்த நேவியில நம்ம வீரர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 1.4 lakhs நம்ம நேவி வீரர்கள் இருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட கிட்டத்தட்ட பக்கம் 1.2 lakhs நேவி வீரர்கள் இருக்காங்க. அடுத்து விமானப்படை வீரர்கள். இதெல்லாம் தாண்டி விமானப்படை வீரர்கள்னா இப்ப லேண்ட்ல சண்டை போடுறவங்க இல்லாம ஃபிளைட்ல போயிட்டு சண்டை போடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி விமானப்படை வீரர்கள் நம்ம கிட்ட 3 lakhs இருக்காங்க. 3.1 lakhs இருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட 78,128 வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொத்த விமானங்கள், இப்ப விமானப்படை வீரர்கள் இருக்காங்க. பட் இதுக்கு விமானம் தேவையில்ல. அந்த மாதிரி நம்ம கிட்ட 2229 விமானங்கள் இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 1399 விமானங்கள் தாங்க இருக்கு. இதுல போர் விமானம், நார்மல் விமானம் இல்லாம இந்த போர் விமானம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 513 போர் விமானங்கள் இருக்கு.
பாகிஸ்தான் கிட்ட 328 போர் விமானங்கள் மட்டும்தாங்க இருக்கு. இது இல்லாம ஹெலிகாப்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து எக்ஸாக்டா வந்து 899 ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 373 ஹெலிகாப்டர்ஸ் மட்டும்தாங்க இருக்கு. அடுத்து கவச வாகனம், இந்த சேஃப்டி வெஹிக்கல்னு சொல்லுவாங்களா, இப்போ வந்து வார் நடந்துட்டு இருக்கு. அந்த வார் நடந்துட்டு இருக்கக்குள்ள வந்து யாருக்காவது அடிப்படுது, இல்லை வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து இறப்பு இல்லாம வந்து ஒரு வார் நடக்காது. அந்த மாதிரி கவச வாகனம் இது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1.4 lakhs நம்ம கிட்ட இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட வெறும் 17K மட்டும்தாங்க இருக்கு. இது கவச வாகனம். இதுல இந்தியா கிட்ட இருக்கு. அடுத்து பீரங்கிகள்லாம் இந்த நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்துருப்போம் தெரியுமா, அந்த சக்கரம் போட்டுட்டு ஒரு முன்னாடி வந்து குண்டு போற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இது இருக்கும்ல. சும்மா சொல்லணும்னா டேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேரு. இது நம்ம கிட்ட வந்து 4201 டேங்க்ஸ் இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட 2627 டேங்க்ஸ் தான் இருக்கு. தாக்குதல் ஹெலிகாப்டர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நான் சொன்னா 899 இருக்கு. இதுல தாக்குதல் ஹெலிகாப்டர்லயே வந்து போயிட்டு எதிரிகளை வந்து எதிரி நாட்டுக்குள்ள போயிட்டு அழிக்கிறது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 80 இருக்கு. வெறும் 100 கூட இல்ல. பட் பாகிஸ்தான் கிட்ட 57 தான் இருக்கு. அண்ட் தென் நீர்மூழ்கி கப்பல் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 18 இருக்கு. இந்த சப்மரைன் சொல்லுவாங்களா. பட் பாகிஸ்தான் கிட்ட வெறும் 8 தாங்க இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள வந்து நம்ம இந்தியா எகேடா இருக்குங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ஒருவேளை வார் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிரும். இது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் பாகிஸ்தான் கிட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து அதிகமா இருக்குங்க. அந்த விஷயம் வந்து அவன் எதுவும் செயல்படுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து நம்மளால வந்து அதுல இருந்து வெளியே வர முடியாது. பிகாஸ் நான் சொல்றேன் அது என்ன விஷயம்ட்டு. ஆக்சுவலா இந்த நியூக்ளியர் வெப்பன் சொல்லுவாங்கல்ல, அது அணு ஆயுதங்கள் நம்ம கிட்ட வந்து 160 அணு ஆயுதங்கள் தான் இருக்கு. பட் பாகிஸ்தான் கிட்ட 170 அணு ஆயுதங்கள் இருக்கு. நம்மளை விட 10 இருக்குங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அணு ஆயுதம் எப்படின்றது, நியூக்ளியர் வெப்பன்றது நம்ம ஒரு நியூக்ளியர் வெப்பன் போட்டாலே கண்டிப்பா வந்து பிளாஸ்ட் ஆயிரும். நம்மளை விட பாகிஸ்தான் கிட்ட 10 அதிகமா இருக்கு. 1 அதிகமா இருந்தாலே வந்து அந்த கண்ட்ரி வந்து பவர்ஃபுல் கண்ட்ரி. பட் நம்ம விட பாகிஸ்தான் கிட்ட அதிகமா இருக்கு. இதனாலதான் வந்து மற்ற கண்ட்ரி இருக்குல்லங்க, அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்து நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. நம்ம வந்து ராணுவ வீரர்கள் எல்லாத்துலயுமே வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். பட் நம்மள்ட்ட இல்லாதது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் அதிகமா இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து இங்க பிரச்சனையே. இதனாலதான் வந்து இந்தியா வந்து டிஃபென்சிவா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம இந்தியன் வந்து டிஃபென்சிவ் ஃபோர்ஸ். பட் பாகிஸ்தான் வந்து அஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஏன்னா அவங்க கிட்ட டிஃபென்ஸ்க்கு ஆளு கிடையாது. ஒன்லி போனா வந்து எதிர்த்து வர மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம கிட்ட டிஃபென்ஸும் இருக்கு, அஃபென்ஸும் இருக்கு. பட் நம்ம கிட்ட இல்லாதது நியூக்ளியர் வெப்பன் தான் இல்லை. அதனாலதான் வந்து பேச்சு பொறுமையா நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா சொல்றேன். வார் வந்து வராதுங்க. அவ்ளோ சீக்கிரம் வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வார் வந்து தொடுக்க மாட்டாங்க. இப்ப ரஷ்யா, உக்ரைன் போர் மாரி கண்டிப்பா வராது. அப்புறம் இஸ்ரேல், ஹமாஸ் இந்த மாரி போர் வந்ததுல இந்த மாரி கண்டிப்பா வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி. கம்பேர் டூ பாகிஸ்தான். இந்தியா வந்து பல நாட்டுல இருந்து வர்த்தகம் வச்சிருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, சைனா கிடையாது, ஜப்பான் இந்த மாரி பல கண்ட்ரில வந்து நெறைய பேத்துல வர்த்தகம் வச்சிருக்கு. இதனால எல்லா கண்ட்ரியுமே வந்து வேண்டிப்பாங்க. பேச்சுவார்த்தையிலேயே வந்து நாம வந்து சுமூகமா முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. பட் சிவியரா வந்து நீங்க போர்லாம் போணும் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இப்ப ஒருவேளை வார் வந்தா கண்டிப்பா வந்து இந்தியா வின் பண்ணிரும். பட் இந்த நியூக்ளியர் வெப்பன் போட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து பாகிஸ்தான் தான் ஹெட்டடா இருக்காங்க நியூக்ளியர் வெப்பன்ல. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க விஷயமா இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. ஸோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்ப நான் சொன்ன விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை வந்து வார் வந்துச்சுன்னா, யார் வந்து ஹெட்டடா இருப்பாங்கன்ற உங்களோட கருத்து என்னன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கருத்த நான் வந்து சொல்லிட்டேன். கண்டிப்பா வந்து இந்தியா வின் பண்ணும். பட் நியூக்ளியர் வெப்பன் போட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. பட் அவ்வளவு சீக்கிரம் இந்த நியூக்ளியர் வெப்பன்லாம் வந்து எடுத்துட்டு ஒரு கண்ட்ரி மேல இன்னொரு கண்ட்ரி வந்து போட மாட்டாங்க. கடைசியா வந்து எப்ப போட்டாங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியர் வெப்பன வந்து வெளிய எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா, அந்த நியூக்ளியர் வெப்பன எடுக்கிறதுக்கும் நெறைய ப்ரொசீஜர் இருக்கு. எடுத்த உடனே தூக்கிலாம் போட முடியாது. இதுக்கு வந்து இது இருக்கு. பேட்டன்ட் இருக்கு. அந்த பாஸ்வேர்ட்லாம் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த வார் வர்றதுக்கே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சொல்லப்போனா வந்து இந்த வார் வந்து எடுத்த உடனே வராதுங்க. பிகாஸ் வந்து இப்ப இந்திய ராணுவமும், பாகிஸ்தான் ராணுவமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னேறிட்டு, அவங்க வந்து ரோந்து பணியிலே இருப்பாங்க. எங்க வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து முன்னாடியே வந்து ப்ரீ பிளானோட இந்தியாவும் வந்து பாகிஸ்தானும் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இங்க போனா வந்து கண்டிப்பா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாருக்கு முன்னாடி கண்டிப்பா 2 மாசம், 3 மாசம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துவாங்க. இப்ப நார்மலா ஒரு பிளான் போடுறோம். இப்ப ட்ரிப்புக்கு போறதுக்குள்ளாரே நம்ம வந்து எவ்வளவு பிளான் போடுறோம். இங்க போணும், அங்க போணும்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரொசீஜர்லாம் எழுதி வைக்கிறோம். அப்ப ஒரு வார்ன்றது அவ்வளவு பெரிய விஷயமா?
எஸ் அவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயத்துக்கு வந்து எடுத்த உடனே வந்து வார் போட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து எடுத்த உடனே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்த்து வர கண்ட்ரி ஈஸியா அடிச்சிடலாம். பட் பொறுமையா அந்த கண்ட்ரில எங்க ஆள் இல்ல, எங்க போனா நம்ம வந்து சேஃபா இருக்கலாம்னு சொல்லி ப்ரொசீஜர் பண்ணிட்டு வர கண்ட்ரி எதிர்த்து நிக்கிறது நம்ம வந்து கஷ்டம். ஸோ வாருக்கு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை வார் வந்ததுன்னா, இந்தியா வந்து வின் பண்ணிரும். பட் நியூக்ளியர் வெப்பன் இந்த மாரி போட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து பாகிஸ்தான் எகடா இருக்கும். என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றது கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிருங்க. ஸோ நெறைய பேத்துக்கு வந்து இந்த விஷயம் பத்தி தெரியாம இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஷேர் மஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். அதுவரையும் லெட்ஸ் சில்.